லூக்கா 4:18 ஒடுக்கப்பட்ட மக்களை விடுதலை ஆக்கும்படியே நான் அனுப்பப்பட்டேன் என்று ஆண்டவர் தமது ஊழியம் குறித்து அவர் உரைக்கின்றார். ஒடுக்கப்பட்ட மக்கள் யார்? ஒன்று, தங்களில் தாழ்வு மனப்பான்மை கொண்டோர். 2, நிர்விசாரமான வாழ்க்கை உடையோர். 3, கல்வியின் மீது நாட்டம் இல்லாதவர்கள். 4, பொருளாதார தன்னிறைவு பெற உழைப்பதற்கான மனம் இல்லாதோர். 5, சமூகத்தில் தங்களுக்கு இருக்கும் நிலையை உயர்த்தி கொள்ளும் எண்ணமற்றோர். இவைகளினாலேயே ஒடுக்குகிறவர்களின் கைக்குள்ளே அந்த மக்கள் அமிழ்ந்து கிடக்கின்றார்கள். இந்நிலை மாறி விடுதலை பெற ஆண்டவர் இயேசு மத்தேயு 11:28 அழைப்பு கொடுக்கிறார். அவருடைய அழைப்பை கேட்டு வருத்தப்படுகிற யாவரும் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும், கல்வியின் மீது நாட்டம் கொள்ள வேண்டும், உழைப்பின் மீது நம்பிக்கை கொண்டு தொழில் முனைவோராக மாற வேண்டும், கடின உழைப்பும் நேர்மையான ஒழுக்கம் உள்ள வாழ்வு வாழ முனைய வேண்டும். ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சியினுடைய அந்த நாட்டம் அவர்களுக்குள்ளே காணப்பட வேண்டும்.